அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் வரக்கூடிய தை மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை அன்று இந்த ஒரு பொருளை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கஷ்டங்களும் பண பிரச்சனைகளும் நிச்சயமாக தீரும். அந்த மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டில் நிச்சயமாக நிறையுங்க. சரிங்க, அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போ நான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே. மாதத்துடைய கடைசி வெள்ளிக்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதி அன்று வருகிறது. அதோடு சேர்ந்து அன்று அமாவாசை திதியும் வர உள்ளது. ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த ஒரு முக்கியமான நாள் தான் இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமை. அன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே மகாலட்சுமி தாயாருடைய வழிபாடு செய்து வர நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பண பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், பண விரயம், இந்த அத்தனை பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ நம்ம வெள்ளிக்கிழமையில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, பித்ருக்களுடைய வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் கோவில் வழிபாடு, கோவிலுக்கு செல்வது, குலதெய்வ கோவில் வழிபாடு செல்வது, இதெல்லாமே நீங்கள் செஞ்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் ஒரு நெய் தீபமாவது ஏற்றி வழிபட்டு பாருங்கள். எல்லாருடைய வீட்லேயும் மகாலட்சுமி தாயாருடைய படம் நிச்சயமாக இருக்கும். அல்லது பெருமாளோட சேர்ந்து மகாலட்சுமி படம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதனால் மகாலட்சுமியுடைய படத்திற்கு நல்ல மல்லிகை பூ சாய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு நெய் தீபமாவது கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க. வீட்டில் இருக்கிற பண பிரச்சனைகள், ஏன்னா வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரச்சனை தான் இந்த பண பிரச்சனை. நம்ம என்னதான் சம்பாதிக்கிறோம், உழைத்தாலும் அந்த பணம் நம்மக்கிட்ட தங்குதா அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பணம் ஏதாவது ஒரு வகையில் விரயமாயிட்டே இருக்குது. தொடர்ந்து ஏதாவது ஒரு கஷ்டங்கள் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாரை நம்ம வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக இந்த தை மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமையில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக மகாலட்சுமியுடைய வழிபாடு செய்யுங்க. இந்த தை கடைசி வெள்ளிக்கிழமையில நம்ம வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். பொருள் என்ன அப்படின்னா, கல் உப்பு தான். நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தாலுமே, எந்த ஒரு நல்ல நாளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கல் உப்பு வாங்குறது நம்மளுடைய பழக்கம். அதனால் ஆல்ரெடி வீட்டில் இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய் பேக்கெட் என்ன பண்ணுங்க அப்படின்னா, அன்றைய நாளில் காலையில் சுக்கிரஹோரை நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்கி வைங்க. இல்லைன்னா நல்ல நேரத்தில் கூட நீங்கள் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்துக்கோங்க. கல் உப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய பொருள். அதுவும் இல்லாமல் அதுக்கு எதிர்மறையான விஷயங்கள், எதிர்மறையான எண்ணங்களை அது வெளியேற்றி நம்மளை சுற்றி, நம்ம வீட்டை சுற்றி நேர்மறைகளை அது உருவாக்கும். அதனால தான் இந்த கல் உப்பு வாங்குறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ரெண்டாவது பொருள் என்ன அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்பவே பிடித்தமான பொருள் தான் ஏலக்காய். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு 5 ரூபாயோ அல்லது 10 ரூபாய் பாக்கெட்டுக்கோ ஏலக்காய் வாங்கி வச்சு அதை நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் மகாலட்சுமியோடைய படத்திற்கு முன்னாடியும் வைத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஏலக்காயை நீங்கள் ஒற்றை எண்ணிக்கையில் நீங்கள் கோர்த்து மாலையாக கூட நீங்கள் மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறமா அந்த ஏலக்காய் எடுத்து நீங்கள் வீணடிக்காமல் அந்த ஏலக்காயை நீங்கள் பயன்படுத்துங்க. உங்களுடைய பர்ஸ்லையோ அல்லது பணம் வைத்திருக்கிற இடத்துலையோ நீங்கள் தாராளமாக வைத்துக்கலாம். அலமாரியில் கூட நீங்கள் வைத்துக்கலாம். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதை பயன்படுத்திக்கலாம். பொருள் என்ன அப்படின்னா, மங்களகரமான பொருள் தான் மஞ்சள். அதாவது மஞ்சள் பொடியாக நீங்கள் வாங்குறத விட விரலி மஞ்சளாக வாங்கி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் விரலி மஞ்சளாக வாங்கி வைங்க. அம்மனுடைய படத்திற்கு முன்னாடி விரலி மஞ்சள் வைத்து நீங்கள் வழிபட்டுக்கோங்க. மஞ்சள் எதுக்காக அப்படின்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தடைப்பட்ட விஷயங்கள்லாம் சீக்கிரமாக கைகூடி வரணும், சீக்கிரமாக வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும். அதனால் இந்த மாதிரி கடைசி வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமான நாளாக இருக்கும். அதனால் நீங்கள் மஞ்சள் வாங்கி வைத்து அம்பாளுடைய படத்திற்கு முன்னாடி நீங்கள் வைத்து வழிபட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட போதுங்க. 3 பொருள் தான் வாங்கணுமா அப்படிங்கிறது கட்டாயம் கிடையாது. ஏதாவது ஒரு பொருளாவது வாங்கி வைத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, பூஜையில் வழிபட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். நம்ம செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கிற கெட்ட எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். நம்ம வீட்லேயும் செல்வ கடாட்சம் நிறைய ஆரம்பிக்கும். பணத்தினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இந்த மங்களகரமான விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அதனால தான் இதில் ஏதாவது ஒரு பொருள் உங்களால் முடிந்தால் கண்டிப்பாக வாங்கி வைத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில், அதாவது அமாவாசையோடு சேர்ந்து வரக்கூடிய அந்த பிப்ரவரி 9ஆம் தேதி கண்டிப்பாக என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களால்
முடிஞ்சதை நீங்கள் செஞ்சு வழிபட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாமே நீங்கள் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக நிச்சயமாக அமையும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்து பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.